நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிற உண்மைகளை உங்களுக்கு விளக்கிடணும்னு நினைக்கிறேன். நீரின்றி அமையாத உலகு. ஆகையினால தான் பூவுலகின் நண்பர்கள் இந்த நீர் விழாவுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் அடிக்கடி உணர்கிறோம், நம்ம குடிக்கிற நீர் உண்மையிலேயே நீர் தானா, இல்லை வேறு ஏதாவது கலந்திருக்கா கொண்டிருக்கா? அது உணர்றது மட்டும் இல்லை, நிறைய பேர் நோயிலேயே இருக்கிறோம். ஒன்று சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாத்திரை போட்டுக்கிறோம், அல்லது சாப்பிட்ட பிறகு மாத்திரை போட்டுக்கிறோம். வர வர ஆஸ்பத்திரி அதிகமாக போயிட்டே இருக்குது, டாக்டர் அதிகமாக போயிட்டே இருக்கிறாங்க, மருத்துவமனைகள் அதிகமாக போயிட்டே இருக்குது, எங்கேயுமே கூட்டம் குறையலை. வேறு மாதிரி சொன்னால், அமெரிக்காவில் உற்பத்தி ஆகிற மாத்திரைக்கெல்லாம் இங்கே நோயை கண்டுபிடிக்கிறாங்க. கிட்டத்தில் இந்த டெங்கு காய்ச்சல்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அலோபதி டாக்டர்கள்லாம் கொசுவை விரட்டிக்கிட்டு போனாங்க, இந்த கொசுவோடு தான் டெங்கு காய்ச்சல் வருதுன்னு. கடைசியில் பார்த்தா நம்ம சித்த மருத்துவர் இந்த நிலவேம்பு கஷாயத்தை கொடுத்து டெங்கு காய்ச்சலை போகிறன்னு தெரியாமல் பண்ணிட்டார். சரி சரி. யாரெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போனாங்களோ அவங்களாம் செத்தாங்க, யாரெல்லாம் வீட்டில் இருந்தாங்களோ அவங்களாம் பொழைச்சாங்க. நம்ம பாரம்பரிய உணவு பற்றி தான் இவ்வளவு நேரம் மருத்துவர் பேசியிருந்தார். பாரம்பரிய உணவாக இருக்கட்டும், பாரம்பரிய உழவாக இருக்கட்டும், பாரம்பரிய மருத்துவமாக இருக்கட்டும், அதுக்கு சிறப்பு வந்து உலக சிறப்பு வாய்ந்தது சொன்னோம். நாம் உலகத்தில் இருக்கிறவனுக்கெல்லாம் அறிவு வழங்க வேண்டியவர்கள். அவங்கள்ட்ட கையை ஏந்திட்டு இன்றைக்கி நம்ம தற்கொலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் நம்மளுடைய உழவர்கள் சொன்னோம். கடந்த 15 ஆண்டுகளில் இந்தியாவில் தற்கொலைக்கு தள்ளப்பட்ட உழவர்கள் 1,75,000. 1,75,000 குடும்பத் தலைவர்கள் தற்கொலைக்கு தள்ளப்பட்டார்கள்னா என்ன அர்த்தம்னா, 1,75,000 குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துடுச்சு. சரிதானா? காரணம் என்ன சொன்னோம்? நாம் வழக்கில் இருந்த அந்த கத்திருந்த ஞானத்தெல்லாம் விட்டுட்டு அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ணாங்க பாருங்க, அந்த உழவியல் ஞானம். அதனால் நம்ம நிலம் மலடாகி போயிருக்கு, உழவருக்கு வரவு செலவு கட்டுப்படி ஆகலை, நம்முடைய மக்கள் வந்து நோயிலேயே வாழுகிறார்கள், நம்முடைய விதைகள் காணாமல் போயிடுச்சு, நம்முடைய மாடுகள்லாம் கசாப்பு கடைக்கு போயிடுச்சு, நம்ம தண்ணியெல்லாம் எங்கே பார்த்தாலும் மாசுபட்டு நிற்கிது. இது மட்டும் நிற்கலை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திராவில் கூடியிருந்தோம் சமூக நலக்காடு திட்டத்துக்காக. அந்த டீ குடிக்கிற நேரத்தில் ஒரு அசாம்காரால் பார்த்தேன். அந்த ஆள் கேட்டான், நீ யார் எங்கேருந்து வர்றேன்னு கேட்டான். சொல்லிவிட்டு நீ யார் எங்கேருந்து வர்றேன்னு கேட்டேன். நான் பூர்வீகமாக பீகார் சேர்ந்தவன், நான் அசாமில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கேட்டான், இந்த வாணியம்பாடி அது என்ன இன்னொரு ஊர், ஆம்பூர்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டான். வாணியம்பாடி ஆம்பூர்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டான். ஏன் நீ பீகாருக்குன்னு சொல்கிற, நீ அசாமில் இருக்கேன்னு சொல்கிற, நீ வாணியம்பாடி உனக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னு கேட்டேன். இல்லை, நான் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறேன், அதை எப்படி இருக்குது, அந்த தோல் பட்டறைகள் வந்ததுனால, பாலாறு கெட்டு போனதுனால, அங்கே மக்களுடைய வாழ்வு அழிஞ்சு போனதுனால நிலைமை என்னங்கிறத ஆராய்றதுக்கு ஒரு கமிஷன் அனுப்பிச்சாங்க, அதில் நானும் இருந்தேன், அதனால் கேட்குறேன்னு சொன்னேன். நான் கேட்டேன், அந்த கமிஷனில் இல்லைங்கெல்லாம் வந்தீங்கல்ல, எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு அறிக்கை ஒன்று அரசாங்கத்துக்கு கொடுத்துருப்பீங்கல்லன்னு கேட்டேன். கட்டாயம் கொடுப்பேன், கொடுத்தோம். கமிஷன் ஒன்று போகிறதே உங்கள் வாயை அடைக்கிறதுக்கு மட்டும்தான், இல்லாட்டி நீங்கள் புலம்பிக்கிட்டே இருப்பீங்க. நாங்கள் கொடுத்த அறிக்கையை கீழே வச்சு அது மேலே நிறைய பேப்பர்களை அடிக்கிடுவாங்க, எவனும் அதை புரட்டி பார்க்க முடியாதபடி வச்சுருவான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பாலாத்தங்கரையில் மட்டும் 35,000 ஹெக்டேர் விளைநிலங்கள் ஒன்றுக்கு உதவாமல் போய் அந்த மக்கள் பிழைக்கிறதுக்காக எங்கெங்கோ போயிட்டாங்க. சரிதான்? அந்த தோல் பதனிடும் தொழிற்சாலை இருக்கல, அதில் பயன்படுத்துகிற ரசாயனத்தில் குரோமியம் ஒன்றும். சரிதான்? இந்த குரோமியம் வயிற்றில் இருக்கிற கரு உண்டாமல் பண்ணிடுது. சரிதான்? ஆகையினால குடியாத்தம் வாணியம்பாடி ஏரியாவுக்கு எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான், அங்கேருந்து யாரும் பொண்ணு எடுக்க மாட்டேங்கிறான். சாதாரணமாக வளர்ச்சி, தொழில் வளர்ச்சின்னு ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று மக்களுடைய கலாச்சாரத்தில் உள்ள புகுந்து நிலத்தை பாலையாக்கிக்கிட்டே இருக்குது. சென்ற ஆண்டில் ஐந்தணையை பற்றி நம்ம பேசணும். நிலத்தை 5 வகையாக பிரித்தவன் தமிழன்.
அதில் 4 வகை நிலையம் தமிழ்நாடு முழுதும் எங்கேயும் இருக்குது. குறிஞ்சி இருக்குது, முல்லை இருக்குது, மருதம் இருக்குது, நெய்தல் இருக்குது. ஆனால் இல்லாத பாலைக்கும் இலக்கணம் வகுத்தவன் தமிழன். இன்னைக்கு என்ன இருக்குன்னா தமிழ்நாடே பாலை ஆகிட்டு இருக்கு, பாலை நிலம் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவில் இருக்கிற பாலை நிலம் ராஜஸ்தான். ராஜஸ்தானுக்கு அடுத்தபடியாக வரிசையில் நிற்கிறது தமிழ்நாடு. இது 10 வருஷமாக சொல்லிடுறோம், எங்கே பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எதனால பாலை ஆகிட்டு இருக்கு? தண்ணி இல்லைன்னா பாலை ஆகுது. பாலையோட கலாச்சாரம் என்ன அப்படின்னு, வழியில் போகிறவனை வெட்டிட்டு அந்த உடலும் தலையும் துடிக்கிறத பார்த்து அஹாஹான்னு மகிழ்ச்சி அடைகிறான் பாருங்க, அதான் பாலை நில கலாச்சாரம். அதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் காணப்படுது. எங்கே பார்த்தாலும் நாளேடை பார்த்தாலும் சரி, வார இதழில் பார்த்தாலும் சரி, மாத இதழில் பார்த்தாலும் சரி, தொலைக்காட்சியை பார்த்தாலும் சரி, இதே செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஏன் பாலை ஆகுது அப்படின்னு அவன் சொன்னான், இளங்கோடிகள் சொன்னான், முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல் இயல்பு இழந்து நடுங்குதுயர் உறுத்து பாலை என்னும் படிமங்கொள்ளுன்னு சொன்னான். மலை மலையாக இருக்கணும், காடு காடாக இருக்கணும். மலையும் காடும் அது நிலையில் இருந்தால் நிலம் நல்ல நிலமாக இருக்கும். இது நிலமை மாறிச்சாக்கும் இது பாலை ஆகும்னு சொன்னால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால், அந்த நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கிறத கூட நம்ம புரட்டி பார்க்காம அமெரிக்காக்காரன் சொன்ன பாதையில் நம்ம பின்னாடி போய் நம்ம எல்லா காரியத்தையும் அவனுடைய லாபத்துக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆகையினால எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி நான் இயற்கை விவசாய பயிற்சிக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் வந்தார். இந்திய சுற்றுச்சூழல் கழகத்துடைய தலைவர் வந்தார். அவர் சொன்னார், இனிமேல் உங்களுக்கு பருவமழையே பெய்யாதுன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி அடிக்கடி இந்த தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா, பேப்பரில் பார்த்தீங்கன்னா, பருவமழை மெதுவாக வருது, இந்த வருஷம் பருவமழை கொஞ்சம், இன்னும் ஒரு வாரம் காலம் தள்ளி வருது, இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பெரியவர் ஏதோ சாபம் கொடுக்குறாருன்னு பார்த்தேன். அப்போ தான் அவர் சொன்னார், இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கே, அது 3000 அடி உயரத்தில் இருக்குது. அதில் 200-300 அடி உயரத்துக்கு மரங்கள் இருக்குது, காடுகளாக இருக்குது. அந்த காடுகளை வெள்ளைக்காரர்கள் 1900 அழிக்க ஆரம்பித்தாங்க. பட்டணங்களை உருவாக்குறதுக்காக, நில சன்னல் நாக்காடி மேல் செய்வதற்காக மரத்தை வெட்டினாங்க. ரயில் பாதை போடுறதுக்காக மரக்கட்டைகள் வேணுங்கிறதுக்காக காடுகளை அழித்தான். அழிக்கும் போது தான் அவனுக்கு தெரிஞ்சது இது ரொம்ப லாபகரமான தொழிலாக இருக்குன்னு. அவன் ஆட்சி எங்கெல்லாம் நடந்துகிட்டு இருந்ததோ அங்கெல்லாம் அந்த மரங்களை வெட்டி கொண்டு போயிருந்தான், கப்பல் கட்டியிருந்தான். இதனுடைய விளைவு என்னாச்சுன்னா, 1900க்கும் 1950க்கும் இடையில 400 நாள் பெய்ந்த மழை 205 நாளில் பெய்ய ஆரம்பிச்சது. மழை எவ்வளவு பெய்யுதுங்கிறது முக்கியம் கிடையாது. இப்போ கூட மழை பெய்யுது, கடலில் புயல் அடித்தா அங்கே மழை பெய்யுது. சரி, அப்போது புயல் அடிக்கிற நேரத்தில் கொட்டு கொட்டி ஐயையோ தண்ணி இப்படி போச்சே, சுகாதாரம் போயிடுச்சே, குடிக்க தண்ணி இல்லையே, பயணம் இல்லையேன்னு மக்கள் கவலைப்படுற நேரத்தில் இந்த விஞ்ஞானிகளும் இந்த பொறியாளர்களும் இந்த மக்கள் தலைவர்களும் தண்ணியை கடலில் வடிய வைக்கிறது எப்படின்னே யோசிக்கிறாங்க. சரிதான், தண்ணியை வடிய வைக்கிறத யோசிக்கிறான் ஒழிய வர்ற தண்ணியை சேமித்து வைக்கிறது எப்படின்னு யோசிக்கல. சரிதான், இதில் நமக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வரலன்னு சொன்னால் நம்ம வரப்போகிற சமுதாயம் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் தவிக்க போகுது. இதை இன்னைக்கு தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் நான் என்ன படித்தேன், சோழ வளநாடு தென்னிந்தியாவுடைய நெற்களஞ்சியம்னு படித்தோம். இன்றைக்கி 15 லட்சம் ஏக்கரில் இந்த 3/4 முழம் நெல் பயிர் வந்து கருகி கிடக்குது. இந்த 3/4 முழம் நெல் பயிரை எவன் கொடுத்தான்? அமெரிக்காக்காரன் கொடுத்தான். எதுக்கு கொடுத்தான்? நம்ம பயிர் 6 உயரத்துக்கு இருந்தது, அதில் ரசாயன உரத்தை போட்டால் அது வேண்டான்னு சொல்லி அது படுத்துடுச்சு, சாஞ்சு போயிடுச்சு. அப்போ சொன்னால் உன் நெல் மோசமான நெல், ஆகினா குள்ளரகத்தை பயிர் பண்ணிக்க வேணாம். குள்ளரகத்தை பயிர் பண்ணால் அவன் ரசாயன உரத்தெல்லாம் வித்துட்டு போயிட்டான். சரி, ரசாயன உரத்தை வாங்கின பயிர் நோய்க்கும் பூச்சிக்கும் ஆளாச்சு. இந்த பாரு, இந்த விஷத்தை தெளிச்சுக்கோன்னு சொல்லி விஷத்தை கொடுத்தான். நம்ம அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு விஷத்துக்கும் மருந்துக்கும் வித்தியாசம் தெரியலன்னு. மருந்துங்கிறது என்னம்னா ஆளை காப்பாற்றணும், விஷம் ஆளை கொலை பண்ணும். ஆளை கொலை பண்ணுறதை கையில் கொடுத்துட்டு இதை பூச்சி மருந்துன்னு சொன்னால் நம்ம ஆஃபீஸரும் பூச்சி மருந்துன்னு சொல்கிறான், விற்கிறவனும் பூச்சி மருந்துன்னு சொல்கிறான், வாங்கிட்டு போய் தெளிக்கிறவனும் பூச்சி மருந்துன்னு சொல்கிறான். நம்ம அரிசியெல்லாம் நஞ்சாகி போச்சு.
நம்ம தக்காளி பழம் நஞ்சாகி போச்சு, நம்ம திராட்சை பழம் நஞ்சாகி போச்சு, நம்மளுடைய முட்டைக்கோசு நஞ்சாகி போச்சு, காலிஃப்ளவர் நஞ்சாகி போச்சு, எங்கே பார்த்தாலும் நஞ்சையே விற்று கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இதுலேருந்து விடுபடணுங்கிறதுக்காக தான் இயற்கை வேளாண்மையை முன் வச்சு பிரச்சாரத்தை வேகமாக கொண்டு போயிருக்கிறோம். திருவாரூர் மாவட்டத்தில் நம்ம மாதிரி இருக்கிற நிறுவனங்கள், நம்ம சகோதரர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 63 வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை கண்டுபிடிச்சி ஒவ்வொரு வருஷமும் மே மாதத்தில் நெல் விழா நடத்துகிறோம். தமிழ்நாட்டிலேருந்து 1500 விவசாயிகள் வந்து ஆளுக்கு 2 கிலோ வாங்கிட்டு போகிறான். பணம் கிடையாது, அவன் விலையை வச்சு 4 கிலோவாக திருப்பி கொடுத்துருக்குறான். ஒவ்வொரு வருஷமும் விழா நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த நெல் இந்த வறட்சியிலையும் காயல. சரி, மாப்பிள சம்பான்னா, மடு முழுங்கின்னா, சம்பா மோசனம்னா, காடை கழுத்தேன்னு சொன்னால், குழி அடித்தான்னு சொன்னால் எல்லாமே விளைஞ்சிக்கிட்டு இருக்கு. 60 நாளில் விளையது இருக்குது, 100 நாளில் விளையது இருக்குது, 150 நாளில் விளைய இருக்குது, 180 நாளில் வளர்ந்துருக்கு. அந்த அரிசிகள் இப்போ சென்னைக்கு வருது. இது மருந்து அரிசின்னு வருது. தமிழ்நாட்டில் 7-8 இடத்துல இயற்கையில் விளைஞ்சதுகளுக்கு கடை விரிச்சிருக்கிறாங்க. இதுக்கு அப்பால் யோசிச்சு பார்த்தா 1 கிலோ அரிசியை உண்டு பண்ணுறதுக்கு அந்த ரசாயன வார்த்தை மண்ணில் கொட்டிட்டிங்கன்னா 3000 லிட்டர் தண்ணியை உபயோகிக்கிறோம். இந்த 3000 லிட்டர் தண்ணியையும் விஷமாக்குறோம். அதிலே பூமியில் பூச்சிக்கொல்லின்னு போடுறான், புஞ்சான கொல்லின்னு போடுறான், களை கொல்லின்னு போடுறான். அதுக்கப்புறம் ரசாயன உப்புகளை உரம்னு சொல்லி கொடுக்குறான். எல்லாம் ஆன பிறகு அது நஞ்சாகி நிலத்தடி நீரை நஞ்சாக்குது, ஆற்று நீரை நஞ்சாக்குது, கடல் நீரை நஞ்சாக்குது. இது பற்றிய ஒரு பெரிய சிறப்பான ஒரு விழிப்புணர்வு நாடு முழுதும் தேவை என்பதனால்தான் இது போல் விழாக்களை ஏற்பாடு செஞ்சு இந்த விழாக்களில் உங்களுக்கு காதுகள் இந்த செய்தியை போடுறோம். இது வந்து சும்மா பேசிட்டு போகிறதுக்காக இல்லை, இது பொழுதுபோக்குக்காக இல்லை. இன்றைக்கி இங்கே தற்கொலை நடந்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் 15வது தற்கொலை நடந்துக்கிட்டு இருக்குது. நான் போகிறதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் தற்கொலையை தொடர விட மாட்டோம். நம்ம பாரம்பரிய நெல் எடுத்துட்டோம்னா, நம்ம பாரம்பரிய பயிர்களை கையில் எடுத்துட்டோம்னு சொன்னால், நம்ம பாரம்பரிய ஞானத்தை கையில் எடுத்துட்டோம்னா தற்கொலை தமிழ்நாட்டில் தொடர வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு. இந்த தற்கொலைகள் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியா முழுதும் வந்துடுச்சு. மகாராஷ்டிரா வந்துடுச்சு, ஆந்திரா வந்துடுச்சு, பஞ்சாப் வந்துடுச்சு, கர்நாடகா வந்துடுச்சு, கேரளா வந்துடுச்சு. அப்போ நான் அங்கெல்லாம் போக முடியலையே, அந்த மக்களுக்கு ஒன்றும் செய்ய முடியலன்னு கவலைப்பட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்துச்சு. தமிழ்நாட்டில் நமக்கு நிறையா வேலை இருக்குது. அந்த மகாராஷ்டிராவில் நிறைய தற்கொலைகள் போயிருக்குது. அந்த மகாராஷ்டிராக்காரால் தான் நமக்கு உணவு மஞ்சராக மத்தியில் உட்காந்துருக்கா. அவர்கிட்ட பத்திரிகைக்காரன் கேட்டான், என்னங்க தற்கொலை போயிட்டுருக்கு, விவசாயிகள் தற்கொலை செஞ்சுருக்காங்களேன்னு கேட்குறான். உணவு மந்திரி என்ன சொல்கிறான், ஐயோ பாவம் 2 ஏக்கரை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்குறான். விவசாயிகள் இருக்கிற 2 ஏக்கரை பிடிங்கிறதுக்கு அவன் திட்டம் வச்சுருக்கிறாங்க, வெளியில் சொல்லலை. ஆனால் தற்கொலை பண்ணிட்டு செத்தவெல்லாம் 7 ஏக்கர் வச்சுருக்கவன், 10 ஏக்கர் வச்சுருக்கவன். அங்கே நவதானியங்களை பயிர் பண்ணிட்டு அந்த மக்கள் நல்லாவே இருந்தாங்க. இந்த நெல்லுக்கு தேவைப்படுறதில் 10 பகுதி தண்ணி இருந்தால் சோளம் வளைஞ்சு போகும், கம்பு வளைஞ்சு போயிடும், வரகு விளைஞ்சிடும், கேழ்வரகு விளைஞ்சிடும், குதிரைவாளி விளைஞ்சிடும், தெனை விளையும், சாம விளையும், காடைக்கனி விளையும், பருப்பு விளையும், உளுந்து விளையும், துவர விளையும், எள்ளு விளையும், கொள்ளு விளையும், எல்லா விளையும். அவைகளில் ஒரு பகுதியை விவசாயி சாப்பிட்டுக்கிறாரு, அந்த ஒரு பகுதியை மாட்டு தீவனம் ஆக்கிறாரு, பயிலுக்கு இடையில் இருக்கிற புல்லில் மாடு மேய்ச்சிக்கிறாரு, அந்த மாட்டில் கிடைக்கிற பலனை அவர் சாப்பிட்டுக்கிறாரு, மாடு கொடுக்குற நிலத்தில் போட்டுக்கிறாரு, அது ஈரத்தை பிடிச்சி வச்சு அந்த பயிரை வளர்த்து எடுக்குது. அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வந்து சொல்லி கொடுத்தான், நீ மாடு வீடு கட்ட வேண்டாமா, பொண்ணுக்கு நகை போட வேண்டாமா, பையனை இன்ஜினியரிங் காலேஜுக்கு அனுப்ப வேண்டாமா, என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார். பருத்தி பயிர் பண்ணவெல்லாம் பணக்காரனாக இருக்கான் பாருன்னா. நவதானியங்களும் பயிரான இடத்துல பருத்தியே பயிர் பண்ணாங்க விவசாயி. அந்த பருத்தி மாறாக மாடு திங்க முடியாது. இப்போ தான் மாடு கசாப்பு கடைக்கு போகுது. மாடு கசாப்பு கடைக்கு போயிடுச்சுன்னா அவன் ரசாயன உரம்லாம் விற்கிது. ரசாயன உரம் போட்டு பிரயோஜனம் இல்லை, உழுவணும். அதுக்கு மாடு கிடையாது, டிராக்டர் உள்ளே வருது. மாடு புல்லை தின்னுட்டு உழுகுது, ஆனால் அந்த டிராக்டரில் டீசல் ஊற்றுறோம். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா உழுவுறதுக்கு தானே ஆச்சு, அறுவடை பண்ணுறதுக்கு என்ன ஆச்சுன்னா அதுக்கு ஒரு எந்திரம் வருதுன்னு உள்ள விட்டான். இதனுடைய விளைவு, இந்த எந்திரங்களை விற்றவன்,
விதை விற்றவன், உரம் விற்றவன், பூச்சிக்கொல்லி விற்றவன் எல்லாம் கோடீஸ்வரனாக இருக்கான். நமக்கு திட்ட கமிஷன் ஒன்று இருக்குது இந்தியாவில். அந்த திட்ட கமிஷனுடைய தலைவராக இருக்கவர் பிரதம மந்திரி, அவருக்கு துணையாக இருக்கிறவர் அலுவாலியான்னு ஒரு ஆள் இருக்கான். அவனும் முண்டாசு கட்டியிருக்கிறான். அந்த அலுவாலியாவிட்ட கேட்குறான் பத்திரிகைக்காரன், உழவர் தற்கொலை பண்ணியிருக்காங்களே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. அவன் சொன்னால் கம்பெனி விவசாயத்துக்கு வயசு வந்துடுச்சேன்றான். இப்போ உங்களுக்கு வெளிப்படையாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றி அந்த இயற்கையில் விளைஞ்ச நெல்லை வந்து ரசாயன உரம் போட்டு விளையக்கூடியதாக மாற்றி விவசாயியை கடனாளி ஆக்கி அவங்களுக்கு திருப்தி அடையலை. இந்த நிலங்களை கம்பெனிக்காரங்க கைமாத்துறதுக்காக பார்க்குறான். இந்த நாட்டில் இருக்கிற நில உடைமையாளர்களெல்லாம் அவர்களுக்கு வாட்ச்மனாகவும் ஏற்றுக்கூலி இறக்கு கூலியாகவும் லாரி ஓட்டராகவும் கண்டக்டராகவும் மாற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். அந்த பண்ணைக்குள்ளேயே அவன் சாராய கடை வச்சுக்குவான், பிராண்டி கொடுப்பான், ஒயின் கொடுப்பான், காசு இல்லாமல் கொடுப்பான், மாத கடைசியில் சம்பளம் கொடுப்பான், அதை பிடிச்சிக்கிட்டு கழிப்பான். இப்படி ஒரு நிலைமையை இந்தியாவில் கொண்டு வரத்துக்கு அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. என்னோட வெளிப்பாடாக பிரதம மந்திரியே சொல்லிட்டாரு, விவசாயிக்கு வருவாய் உயரணுன்னா நிலத்தை விட்டு வெளியே வாரும். 2012 அடித்த மிகப்பெரிய சர்தார்ஜி ஜோக்கு இதுதான். நிலத்தை விட்டு வெளியே வந்த பிறகு எப்படி விவசாயிக்கு வருவாய் உயரும்? நிலத்தை விட்டு வெளியில் வரவன் சூதாடியாக தான் இருப்பான். இன்றைக்கும் சூதாடிகள் தான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சூதாடிகள்லேருந்து நாட்டை மீட்கணும், நம்ம எதிர்காலுடைய மக்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கணும்னா இந்த விழிப்புணர்வை நம்ம நாடு முழுவதும் கொண்டு செல்ல வேண்டியிருக்கும். மிகப்பெரிய ஆபத்தை நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அந்த எதிர்த்து நிற்கிறதுல ஒரு அம்சமாக ஒன்றை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நான் இந்த இயற்கை மருத்துவரோடு பேசியிருந்தேன் கோபிச்செட்டிப்பாளையத்தில், வெள்ளிமலை. இப்போ வெள்ளிமலை கேட்டார், பச்சை தண்ணி குடிக்கணுமா சுட வச்ச தண்ணி குடிக்கணுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், எல்லாரும் சுட வச்ச தண்ணி தான் குடிக்க சொல்கிறாங்க அப்படின்னு. சுட வச்சுக்கும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டார். இந்த கிருமியெல்லாம் செத்து போயிடும் அப்படின்னு சொன்னான். செத்து போன கிருமி எங்கே இருக்கும்னு கேட்டார். செத்து போன கிருமி அந்த தண்ணியில் தான் இருக்கும்னு சொன்னேன். அப்போ கிருமியை குடிக்கிறது நல்லதா, கிருமியோட பணத்தை சாப்பிட்றது நல்லதான்னு கேட்டார். எனக்கு அது தெரியல, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கன்னு சொன்னேன். ஊரில் கால்ரா வரும்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னு, ஊசியை குத்துறான், தடுப்பூசியை குத்துறான். அந்த தடுப்பூசியில் கால்ராவுக்கு மருந்தியாக திணிச்சான் இல்லையே, இன்னும் கொஞ்சம் கால்ரா கிருமியை தானே ஏற்றினான். இந்த உடம்பு அந்த கால்ரா கிருமி உள்ளே வரும்போது அதை எதிர்க்கிறதுக்கு பழகிக்குது. அதனால் மக்களுக்கு நெருக்கடி வர வர நாம் அதை எதிர்க்கிறதுக்கு பழகிக்கணும். அதுதான் இயற்கை, இயல்பு அலாதன செயல்னு அவையார் சொன்னான். பாரதியார் சொன்னால், வையகங்காப்பவரேனும் சிறு வாழைப்பழக்கடை வைப்பவரேனும் பொய்யகல தொழில் செய்தே பிறர் போற்றிட வாழ்பவர் மேலோர்னு. அதனால் மக்கள் நலத்திட்டம் மக்கள் நலத்திட்டங்கிற பேரில் மக்களுடைய எல்லா வாழ்வாதாரங்களும் அளிக்கப்படுகிறது. இதை பார்த்துட்டும் பொறுமையாக இருக்கிறதுல அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த விழாவில் சொல்லப்பட்ட கருத்துக்களை மனதில் தாங்கி நாம் வந்து மிகப்பெரிய அழிவிலிருந்து நம்மளை எதிர்த்து காப்பாற்றி கொள்வதற்காக, நம்ம வரப்போகிற சந்ததிகளுக்கு நம்ம நல்ல பூமியை விட்டுட்டு போகிறதுக்காக நம்ம எல்லாரும் ஒரு அடி எடுத்து வைக்கணும்னு கேட்டு, கலை நிகழ்ச்சியில் இதுக்கு மேலே பேசினா தப்பாக போயிடுங்கிறதுனால நான் விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். காலை முதலே இந்த லோயலா அரங்கத்தில் தொடர்ந்து கருத்து செறிவான பல்வேறு விஷயங்களை விவாதித்து கொண்டிருக்கிறோம். முன்னீர் விழவு என்பது இந்த காலத்தின் கட்டாயமான ஒரு விஷயம். முன்னீர், இங்கு பாதி நண்பர்கள் கருத்தரங்கில் வந்துவிட்டு வந்திருக்கிறார்கள், பாதி நண்பர்கள் நேரடியாக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக மீண்டும் ஒரு முறை, முன்னீர் என்பது கடல் நீர், ஆற்று நீர், ஊற்று நீர் என்கின்ற 3 நீர்களிலும் என்ன மாதிரி சவால்கள் நம்மிடையே வந்து கொண்டிருக்கிறது, அதை ஏன் போற்ற வேண்டும், ஏன் பாதுகாக்க வேண்டும், இந்த 3 நீரினால் தான் இந்த உயிர் சுழற்சி சீராக நடந்து வருகிறது. நாம் அதில் பலவற்றை தொலைத்து கொண்டிருக்கிறோம், பலவற்றை இழந்து கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என எண்ணி இந்த முன்னீர் விழவு என்கிற, விழவு என்றால் விழா, இந்த முன்னீர் விழவு என்ற சொல் சங்க காலத்தில் மன்னர்கள் இது போன்ற விழாக்களை நடத்தி நீரினுடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதை மீட்டெடுத்து, அந்த சொல்லை மீட்டெடுத்து நாம் தொலைத்தவற்றை உங்களிடமெல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தரங்கு காலையிலிருந்து ஐயா நம்மாழ்வார்கள் தலைமையில் துவங்கி பல்வேறு அற்புதமான கருத்துக்களை அணிவகுத்து சொல்லியது. அதை தொடர்ந்து இந்த பூவுலகின் நண்பர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் விஷயம் பாரம்பரிய உணவுகள், ரசாயன கலப்பில்லாத, ரசாயன உரங்கள் இல்லாத, இயற்கையில் விளைவிக்கப்பட்ட காய் கனிகளை வைத்து, சிறுதானியங்களை வைத்து நாம் அன்றாடம்
சமைத்து உண்ண வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி கடந்த 5-6 ஆண்டுகளாக தொடர்ந்து சொல்லி வருகிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் என்றால், இந்த சிறுதானியங்கள் நம்மை காப்பவை. இந்த சிறுதானியங்கள் 50 ஆண்டுகள் வரை நாம் அன்றாடம் அடுப்பங்கரையில் பயன்படுத்தி வந்தவைதான். 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் பசுமை புரட்சிக்கு பின்னே நிறைய அவற்றை இழந்து விட்டோம். இன்று மீண்டும் உலகெங்கும் சவாலாக இருக்கக்கூடிய தொற்றா நோய் கூட்டம், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் என்று சொல்லுவாங்க, சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, புற்றுநோய் பெருவாரியாக இங்கு பெருகி கொண்டு வருகிறது. இந்த தொற்றாத நோய் கூட்டங்கள் நம்மை தொற்றாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் உணவின் மீதும் வாழ்வியல் மீதும் அக்கறையோடு இருக்க வேண்டும். எந்த மருந்துகள் எந்த மாத்திரைகள் எடுத்துக்கொண்டிருந்தாலும் உணவின் மீது அக்கறை இல்லை என்றால் இந்த தொற்றா நோய் கூட்டத்தின் பிடியிலிருந்து நாம் தப்ப முடியாது. அந்த வகையில் இந்த சிறுதானியங்கள் என்று சொல்லப்படக்கூடிய திணை, ராகி, கம்பு, சோளம், வரகு, குதிரைவாலி, சாமை, கடைக்கண்ணி என்ற பல்வேறு அற்புதமான தானியங்களை நாம் அன்றாடம் உணவில் ஏதாவது ஒரு உணவாக சமைத்து சாப்பிட்டு வந்தால் அவற்றின் மருத்துவ குணங்கள் ஒவ்வொரு சிறுதானியங்களுக்குள்ளேயும் அது ஒன்று லோ கிளைசிமிக்காக இருக்குது. லோ கிளைசிமிக்னா அதுலேயும் கார்போஹைட்ரேட் இருக்குது, அதுலேயும் சர்க்கரை சத்து இருக்கிறது. ஆனால் அது அரிசி போல் வேகமாக நம்மிடையே கலப்பதில்லை. அவை மெதுவாக மெல்ல மெல்ல நம் உடலுக்குள் அந்த சத்தை நமக்கு கொடுக்கும். அதைத்தான் லோ கிளைசிமிக் என்கிறார்கள். ஒவ்வொரு சிறுதானியங்களிலும் நிறைய நார்ச்சத்துக்கள் நிரம்பி இருக்கிறது. நிறைய சிறு கனிமங்கள், மேங்கனீஸ், செலினியம், அது போன்ற பல்வேறு உணவியல் கூறு கனிமங்கள் நிரம்பி இருக்கிறது. இதை தாண்டி தாவரங்களின் நலம் பயக்கக்கூடிய ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் சொல்லுவாங்க, அது போன்ற பல நலம் பயக்கக்கூடிய நுட்கூறுகள் அரிசி கோதுமையை காட்டிலும் அதிக அளவில் இந்த சிறுதானியங்கள் இருக்கிறது. கம்பை எடுத்துக்கொண்டால் அந்த கம்பஞ்சோறில் அரிசியை காட்டிலும் 8 மடங்கு அதிகமாக இரும்பு சத்து இருக்கிறது. கேழ்வரகை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 20 மடங்கு அதிக கால்சியம் சத்து இருக்கிறது. இது போன்ற சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை அற்புதமாக இருந்த திணையும் வரகும் சாமையும் நாம் மொத்தமாக மறந்துவிட்டு ஏதோ ஒரு பழைய படங்களிலோ இல்லைன்னா பழைய புத்தகங்களிலேயோ படிக்கக்கூடிய அளவுக்கு வழக்கொழிந்து போய்விட்டது. அதை மீட்டெடுக்க வேண்டும், அன்றாடம் சாப்பிட சொல்ல வேண்டும். இப்படி எழுதி கொண்டே இருந்தால், பேசிக்கொண்டே இருந்தால் எப்படி நாம் அதை சாப்பிடுவது? அது சாப்பிட்டா வயிறு வலிக்குமா? அது சாப்பிட்டா அரிப்பு எடுக்குமா? இப்படி பல்வேறு கேள்விகள் பொதுமக்களிடம் இருந்து கொண்டிருக்கிறது. அதை மாற்ற வேண்டுமானால் நீங்கள் சாப்பிட்ற காய்கறிகளை போட்டு நீங்கள் சாப்பிட்ற ஒரு குழம்பு சாதம், பிரியாணி, காய்கறி சாதம், மீன் குழம்பு சாதம், கோழிக்கறி சாதம், எத்தனையோ விஷயங்களை நாம் இந்த சோற்றை சாப்பிட முடியும் என்பதை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக நல்ல சோறு என்கிற அமைப்பில் இருந்து ராஜமுருகன் இங்கே வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் முடிஞ்சால் மேடைக்கு வரட்டும். ராஜமுருகன் இந்த நல்ல சோறு அமைப்பிலிருந்து ராஜமுருகன் தலைமையிலான குழுவினர்கள் இந்த பாரம்பரிய சிறுதானியங்களை வைத்து கடந்த ஓராண்டுகளுக்கு முன்னால் 5 விழாவில் நாங்கள் இதை அறிமுகப்படுத்தினோம். ஏராளமான வரவேற்பு இருந்தது. அதேபோல் மீண்டும் இன்றைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 14-15 வெரைட்டிஸை வச்சு இந்த சிறுதானியங்களை வைத்து பல்வேறு உணவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் பூவுலகின் நண்பர்களின் சார்பில் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, பூவுலகின் நண்பர்கள்ங்கிற அமைப்பு ஒரு பெரிய ஒரு ஏதோ தனியான ஒரு இயக்கம்லாம் நினைக்க வேண்டாம். சூழலுக்கு இசைவாக உங்களுக்குள் ஒரு கருத்து இருந்தால் நீங்களும் பூவுலகின் நண்பர் தான். இதுக்கு ஒரு பெரிய ஒரு அமைப்பு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லோரும் எங்கள் அமைப்பில் முன்னாளிலிருந்து வேலை செய்து வந்திருந்தவங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நெடுஞ்செழியன்கிற ஐயா அவர் தான் இதை முதல்ல இந்த வார்த்தையை துவக்கினார்கள். அவர்கள் ஒரு வங்கி ஊழியராக இருந்து கொண்டு இந்த சூழலுக்கு இசைவான கருத்துக்களுக்கு நிறைய நூல்களை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்றைக்கும் என் போன்று சேர்ந்து இயங்கக்கூடிய அத்தனை பேரும் ஒவ்வொரு துறையில் அவரவர் பணி செய்து கொண்டிருப்பார். ஒரு மருத்துவராக இருக்கிறார், ஒருத்தர் வழக்கறிஞராக இருக்கிறார், ஒருத்தர் ஊடகத்தில் இருக்கிறார், ஒருத்தர் பொறியாளராக இருக்கிறார், ஒருத்தர் மின்கணினியில் இருக்கிறார். இப்படி பல்வேறு துறை சார்ந்த மக்கள் தன் சூழலுக்கு காக்க வேண்டும். என்ன இந்த பூ உலகில் இத்தனை நாளும் என் மூத்தவர்கள் விட்டு சென்று இருக்கிறார்கள், நான் இந்த சந்ததிக்கு இந்த பூ உலகை அப்படியே விட்டு செல்ல வேண்டும், அதற்கு எதிராக வருவதற்கு குரல் கொடுக்க வேண்டும், இசைவாக வருவதை நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கோடு இயங்கி வரக்கூடிய குழுமம் பூ உலகின் நண்பர்கள்ங்கிற குழுமம். அந்த குழுமத்தில் அந்த பூ உலகுங்கிற பத்திரிகையும் கடந்த ஒரு 3 ஆண்டு காலமாக மீண்டும் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இதில் பல்வேறு கருத்துக்களை நாங்கள் மக்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறோம். இந்த அமைப்பிலிருந்து நாங்கள் எந்த அணு விஷயம் வந்த பொழுதும் அதிலேயும் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். பிடி கத்திரிக்காய் என்ற மரபணு பயிர்கள் வந்திருந்த பொழுதும் இது வேண்டாம், நம்ம உழவுக்கு கேடான விஷயம், நம் உடம்புக்கு கேடான விஷயம் என்பதை சொல்லி கொண்டிருக்கிறோம். பாரம்பரிய இசைக்குழு ஏன் வச்சோம் அப்படின்னா, இதில் பாரம்பரிய இன்னைக்கு பார்க்கும் பொழுது அவங்க பேசும்போது சொன்னாங்க ஒரு சிண்டு குச்சி அடி குச்சின்னு. அந்த சிண்டு குச்சியும் அடி குச்சியும் அடிக்கும்போது நம்ம சிண்டிலிருந்து அடி வரைக்கும் எத்தனை பேருக்கு உயிர்ப்போடு இருந்தது.
அந்த அளவுக்கு ஒரு உயிர்ப்புள்ள ஒரு பாரம்பரிய நடனம், ஒரு பாரம்பரிய ஒரு இசை, ஒரு பாரம்பரிய ஒரு பாடல். அதை கேட்கும் பொழுது நம்ம உள்ளமெல்லாம் ஏதோ ஒரு அந்த நிலவு கூட கீழே இருந்து இப்போ மேலே வந்து எட்டி பார்த்து கொண்டிருக்கு. முழு நிலவோடு இதை பார்க்கும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த அளவுக்கு உயிர்ப்புள்ள ஒரு பாரம்பரிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொன்னதற்கு காரணமே, இதற்கு பின்னால் நீங்கள் சாப்பிட போகும் அத்தனை உணவுகளுமே ஒரு பாரம்பரிய உணவுகள். அதை சுவைக்கும் பொழுது உங்களுடைய தாத்தா ஞாபகம் வருவார்கள், உங்கள் பாட்டி ஞாபகம் வரும், உங்களுடைய கிராமம் ஞாபகம் வரும், உங்களுடைய உழவு ஞாபகம் வரும். எத்தனையோ விஷயங்களை நமக்கு அதை எடுத்து சொல்லும். இதையெல்லாம் இழந்து மீண்டும் மீண்டும் இந்த தாராளமயமாக்கத்தில், இந்த நவீன யுகத்தில் எத்தனையோ விஷயங்களை இழந்து, மகிழ்வை இழந்து நாம் பல விஷயங்களை தொலைத்து கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி உடல் நலத்தை நாம் தொலைத்து கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டுமென்றால் இன்று இரவிலிருந்து இந்த விஷயங்களை நீங்கள் இங்கே சாப்பிடுங்கள். இதை சாப்பிட்ட அந்த உணவுகளில் எப்படி தயாரிக்க வேண்டும் என்ற ஒரு ரெசிபியும் வந்து இங்கே நாங்கள் நல்ல சோறு அமைப்பினர் கொடுத்திருக்கிறார்கள். அதையும் இந்த சமைத்த சாப்பிடும் பொழுது அந்த ரெசிபியும் உங்களுக்கு உண்டு. அதை பெற்று நீங்களும் அன்றாடம், வாரத்துக்கு 2 நாளோ 3 நாளோ இல்லை அன்றாடமோ ஏதாவது ஒரு உணவை முதலில் துவங்குங்கள். அப்புறம் தினசரி உணவாக துவங்கலாம். இவர் நண்பர் ராஜமுருகன் நல்ல சோறு அமைப்பில் இவர் வந்து ஒரு கேட்டரிங் டெக்னாலஜி படிச்சுட்டு, அதில் மேற்படிப்பு படிச்சுட்டு ஒரு பெரிய பன்னாட்டு கம்பெனியில் உணவகத்துக்கு போயிருக்கலாம். அப்படி இல்லாமல் நாம் சிறுதானியத்தை மீட்டெடுக்கணும், நம் உணவை மீட்டெடுக்க வேண்டும், அதில் விருந்து சமைத்து கொடுக்க வேண்டும், அந்த உணவை நான் என் மக்களுக்கு பரிமாற வேண்டும் என்ற கருத்தோடு எங்களோடு இணைந்து பணியாற்றி வருகிறார். அவர் தொடர்ந்து நல்ல சோறுங்கிற அமைப்பு மூலமாக செய்கிறார். உங்கள் வீட்டு திருமணத்தில், உங்கள் வீட்டு எந்த வைபவங்களில் நீங்கள் ஒரு வேளை உணவாகவோ இல்லை ஒரு சிறப்புணவாகவோ சிறுதானியங்களை கொடுத்து பாரம்பரியத்தை மீட்டு வாருங்கள். ஏனென்றால் அது உங்கள் உடல் நலத்தை மட்டும் காக்கப் போவதில்லை, இந்த மண்ணை காக்கப் போகிறது. ரசாயன உரங்கள் இல்லாத மண்ணை காக்கும், நீர் உறிஞ்சாமல் இந்த மண்ணை காக்கும், உழவை காக்கும், இந்த உலகை காக்கும். வாய்ப்புக்கு நன்றி.